ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் ரேஷன் கடைக்கு போனார். போனவர் இப்படி தான் பண்ணுவாரா? எங்களுக்கு ரேஷன் கடையில் பொங்கல் ஜாமான் கொடுத்தாங்களாம். இந்த கரும்பை பாருங்கங்க, இங்கே பாருங்கள், முட்டூண்டாக இருக்குது. கரெக்டாக அந்த எவ்வளோ பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ரேஷன் கடையில் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கரும்பு கொடுத்துருக்காங்கல்ல, இவர் அதையாவது உருப்படியாக வாங்கிட்டு வந்தாரா? அந்த அக்கா கொடுக்குறது தானே வாங்கிட்டு வர முடியும். பைத்தியமாடி நீ பெருசாக கேட்குற, பெரிய பெரிய கரும்பு கேட்குற, போதும் போதும் அப்படின்ற. கரெக்டாக ஒரு 2 விரல் சோடுதே இருக்குது, 2 விரலே பெருசு தான். இந்த மனுஷனை நான் என்னதான் சொல்கிறது? அது பெரிய சாதிச்சது மாதிரி வந்து படுத்துருக்காரு பாருங்க. ஒரு கரும்பு உருப்படியாக எடுத்து வாங்கிட்டு வர தெரியல, காசு 2000 ரூபா காசு வாங்கிட்டு வர தெரியல, ஒரு கரும்பு வாங்கிட்டு வர தெரியல. தூக்கம் வருதா? ஏதாவது சொன்ன உடனே தூக்கம் வருது. இவர்களெல்லாம் காந்தியவாதி மாதிரி நியாயம் நீதி நேர்மைட்டு இருப்பார். பொண்ணு எப்படி இந்த கரும்பு எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லையா? பக்கத்து வீட்டு போய் பெரிய கரும்பை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஏதுடான்னா எங்கள் அப்பா ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தார் அப்படின்றியான். இங்கே பாருங்க, பொங்கலுக்கு ஒரு கட்டு கரும்பு எடுத்து போடுறீங்க. இல்லை, நான்லாம் பொங்கலுக்கு வீட்டில் இருக்க மாட்டேன், வேலைக்கு ஓடிடுவேன், தெரிஞ்சுக்கிறேங்க.